Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் டைட்டில் பார். டைட்டில் பார் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, தென் டைட்டில் பாரோட ரைட் சைடில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன, இதை பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த இமேஜ்ல டிஸ்பிளே இருக்கிறது தான் டைட்டில் பார். இந்த டைட்டில் பார் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ல டாப்ல இருக்கும். இன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், next to the quick access toolbar, there is a horizontal bar at the top of an active document called title bar. So Microsoft Word windowல quick access toolbar இதுக்கு அடுத்து ஒரு horizontal bar இருக்கும், அதுதான் title bar. So the title bar displays the name or title of the document or file on which the user is currently working. கரண்டா இப்ப யூசர் வந்து எந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்டோட நேம் ஆர் டைட்டிலை இந்த டைட்டில் பார் வந்து டிஸ்பிளே பண்ணும். when a user opens the first new document, இப்பதான் நம்ம புதுசா ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆயிருக்காது. ஸோ அப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கும் போது வேர்ட் நேம்ஸ் இட் as document 1. டாக்குமெண்ட் 1 அப்படின்னு டிஃபால்ட்டா நேம் வந்து அசைன் ஆயிரும். இந்த இமேஜ்ல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் டைட்டில் பார். அதுல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1 அப்படின்னு இருக்கு. அப்ப இப்பதான் நம்ம ஒரு நியூ வேர்டு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சேவ் பண்ணல. சேவ் பண்ணாத வரைக்கும் டாக்குமெண்ட் 1 அப்படிங்கிற நேம் தான் அந்த டைட்டில் பார்ல டிஸ்பிளே ஆகும். As other new documents are opened, Word names them sequentially. இப்போ கண்டினியூஸா நான் 2-3 நியூ டாக்குமெண்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வேர்ட் என்ன பண்ணும்னா அதுக்கு நேம் அசைன் பண்ணும்போது சீக்வென்ஷியலா அசைன் பண்ணிடும். அதாவது டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3, இந்த மாதிரி சீக்வென்ஷியலா தான் நேம் அசைன் பண்ணிட்டே இருக்கும். So if there are several windows across the screen, you can identify each window by looking at the title bar. இப்போ more than one window நம்ம ஓபன் பண்ணும்போது எந்த விண்டோல நம்ம இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டைட்டில் பாரை பார்த்தாலே போதும். அதுல என்ன நேம் டிஸ்பிளே ஆகுதோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல வேர்ட் 1 அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, வேர்ட் 2 அப்படின்னு அனதர் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைட்டில் பார்ல என்ன நேம் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்து எது எந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம டைட்டில் பாரை தான் யூஸ் பண்ணணும். ஆன் சேவிங் எ டாக்குமெண்ட், எ நியூ நேம் கேன் பி அசைன்ட் டு இட் பை த யூசர். புதுசா ஒரு எம்டி டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கும் போது அதை சேவ் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு நியூ நேம் வந்து அசைன் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஆஃபீஸ் பட்டன்ல போய் சேவ் கமாண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகும். அப்போ சேவ் ஆகுற வரைக்கும் அந்த டாக்குமெண்டோட நேம் எப்படிதான் இருக்கும், நியூ டாக்குமெண்ட்க்கு என்ன நேம் கொடுக்கும், டாக்குமெண்ட் 1 அந்த நேம் தான் டிஃபால்ட்டா அங்க டிஸ்பிளே ஆகும் டைட்டில் பார்ல. இப்போ நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ அப்போ சேவ்னு கொடுத்தோடனே சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல போயிட்டு நம்ம ஒரு ஃபைல் நேம் டைப் பண்ணிட்டு சேவ் கொடுக்கணும். ஸோ எந்த நேமை நம்ம டைப் பண்றோமோ அது சேவ் ஆன உடனே டைட்டில் பார்ல வந்து டிஸ்பிளே ஆகும். So on saving a document, a new name can be assigned to it by the user. User என்ன நேம் கொடுக்குறாங்களோ அந்த நேம்ல சேவ் ஆகும். பிளஸ் டைட்டில் பார்ல யூசர் கொடுத்த நேம் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வேர்ட் 1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நேம் தான் இப்போ டைட்டில் பார்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த இமேஜ்ல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் அந்த டாக்குமெண்டோட நேம். So in many graphical user interfaces, you can also move a window by dragging the title bar. ஸோ இந்த வேர்டு டாக்குமெண்ட்ல டைட்டில் பார் இருக்கு. அந்த டைட்டில் பார்ல நம்ம கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். Press and hold the mouse button on the title bar to move the window. இப்படி நம்ம அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு டைட்டில் பார்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணதை எடுத்துக்க கூடாது. கிளிக் பண்ணிட்டே டிராக் பண்ணோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து மூவ் ஆகும். So it is present on almost all windows displayed on your computer. So எத்தனை விண்டோ நம்ம ஓபன் பண்ணாலும் இந்த மாதிரி டைட்டில் பார்ல கிளிக் பண்ணி பிடிச்சு டிராக் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். At the right end of the title bar is the minimize, restore and close button.
ஸோ டைட்டில் பாரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கமாண்ட் பட்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மினிமைஸ், செகண்ட் ஒன் இஸ் ரீஸ்டோர் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் க்ளோஸ் பட்டன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிமைஸ் பட்டன். டு மினிமைஸ் எ விண்டோ கிளிக் த பட்டன் வித் த ஐகான் ஆஃப் எ ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ நம்ம ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோவை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா டைட்டில் பார்ல ரைட் சைடில் போயிட்டு ஹரிசாண்டல் லைன் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து மினிமைஸ் ஆகும். இந்த மினிமைஸ் ஐகான் எங்க இருக்கும் அப்படின்னா டாப்ல ரைட் கார்னர் ஆஃப் த விண்டோல இருக்கும். So this will hide the window and create a corresponding button for it in the taskbar. So இந்த மினிமைஸ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது கரண்டா ஓபன் பண்ணியிருக்க அந்த டாக்குமெண்ட் விண்டோ மினிமைஸ் ஆயிரும். அதோட ஒரு ஐகான் வந்து கீழே இருக்கிற டாஸ்க் பார்ல டிஸ்பிளே ஆகும். When you minimize a window, you hide it from view. So minimize பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் விண்டோ வியூல அந்த டாக்குமெண்ட் வந்து ஓபன்ல இருக்காது. அதோட ஐகான் வந்து இப்போ டாஸ்க் பார்ல இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ல டைட்டில் பார்ல ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி இருக்கு. அதுதான் மினிமைஸ் பட்டன். So the minimize button is used to make the window display on the taskbar. நம்ம என்ன விண்டோ ஓபன் பண்ணியிருக்கோமோ அதை டாஸ்க் பார்ல டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த minimize button யூஸ் ஆகும். This is commonly done to view other open windows without closing the current window. So இப்போ நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோ ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணாமையே வேற என்னென்ன விண்டோலாம் ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு இந்த மினிமைஸ் பட்டனை யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணிட்டு வேற என்னென்ன விண்டோஸ் ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இன் விண்டோஸ் மினிமைசிங் எ விண்டோ வில் கிரியேட் எ பட்டன் ஃபார் இட் இன் த டாஸ்க் பார். அப்படி நம்ம மினிமைஸ் விண்டோ கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் விண்டோ டாஸ்க் பார்ல ஒரு ஐகானா கிரியேட் ஆகும். டு ஓபன் த விண்டோ அகைன் மறுபடியும் நம்ம மினிமைஸ் பண்ண விண்டோவை ஓபன் பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் பார்ல போயிட்டு இப்ப நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ஐகானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மினிமைஸ் பண்ண விண்டோ வந்து ஓபன் ஆயிரும். Then second command maximize or restore. So this brings the window to smaller when it is full size and to maximize the window when it is small. இந்த பட்டன் மினிமைஸ் பட்டனுக்கு ரைட் சைட்ல இருக்கும். இந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா விண்டோ இப்போ ஸ்மாலரா இருந்துச்சுன்னா அதை ஃபுல் சைஸ்க்கு கொண்டு வரும். தட் இஸ் மேக்சிமைஸ். ஃபுல் சைஸ்ல இருந்துச்சுன்னா அதை ஸ்மால் சைஸ்க்கு கொண்டு வரும். தட் இஸ் ரீஸ்டோர். So when you maximize a window on your computer screen, it becomes larger. Maximize button click பண்ணும்போது டாக்குமெண்ட் வந்து பெருசா full screen viewக்கு டிஸ்பிளே ஆகும். In Windows, maximizing a window makes it take up the entire screen. Full screenக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதான் maximize option. To maximize a window, click the button with a square icon. ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் க்ளோஸ் பட்டனுக்கு பக்கத்துல. அதுதான் மேக்சிமைஸ் விண்டோ ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணலாம். ஆர் டைட்டில் பார்ல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது விண்டோ வந்து மேக்சிமைஸ் ஆகும். சின்னதா இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்கிரீன் வியூக்கு வரும். ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்துச்சுன்னா சின்னதாயிரும். மேக்சிமைஸ்டு விண்டோ ஷுட் எக்ஸ்பேண்ட் டு ஃபில் த ஸ்கிரீன். ஸோ பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல டாப்ல 3 பட்டன்ஸ் இருக்கு. அதுல க்ளோஸ் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்க பட்டன் தான் மேக்சிமைஸ் ஆர் ரீஸ்டோர் பட்டன். So once the window is expanded, the maximize button may change to a restore button. So இப்போ நம்ம மேக்சிமைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா விண்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீனுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ அந்த மேக்சிமைஸ் பட்டன் இப்போ ரீஸ்டோர் பட்டனா சேஞ்ச் ஆயிரும். So if you click the restore button or double click the title bar again, the window will change back to its previous size. பழைய சைஸ்ல விண்டோவை மாத்துறதுக்கு டைட்டில் பார்ல போயிட்டு மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த மேக்சிமைஸ் பட்டன் இப்போ ரீஸ்டோர் பட்டனா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த ரீஸ்டோர் டவுன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது பழைய சைஸ்க்கு விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் மேக்சிமைஸ் ஆர் ரீஸ்டோர் டவுன். தேர்ட் பட்டன் வந்து க்ளோஸ். ஸோ ஒரு இன்டு மார்க் மாதிரி இருக்கும். ரைட் சைட்ல கார்னர்ல டாப்ல இருக்கும். ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல டாப்ல
தேர்ட் பட்டன், அது ஒரு இன்டு மார்க் மாதிரி இருக்கு, அதுதான் க்ளோஸ் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் இன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் pressing Alt plus space bar, கீபோர்ட்ல Alt key and space bar key இது ரெண்டையும் நம்ம பிரஸ் பண்ணும்போது it shows you the window menu options as shown in the picture. இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி window menu options நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். Using this keyboard shortcut, you can perform any of the title bar options without using a mouse. So mouse இல்லாம நம்ம இந்த title bar options, அதாவது minimize, maximize, close இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம மவுஸ் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் கீ Alt and space bar இதை கிளிக் பண்ணி நம்ம அந்த விண்டோ மெனுவை கொண்டு வர முடியும். ஸோ அந்த விண்டோ மெனுல நமக்கு டைட்டில் பார் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ் அதெல்லாம். ஸோ மவுஸ் இல்லாம நம்ம கீபோர்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு நியூ எம்டி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது ஆஃபீஸ் பட்டன், அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது குயிக் ஆக்சஸ் டூல் பார், அதுக்கும் ரைட் சைட்ல வந்தீங்கன்னா டைட்டில் பார். இந்த டைட்டில் பார்ல தான் ஒரு டாக்குமெண்டோட நேம் ஆர் டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதுல நேம் வந்து டாக்குமெண்ட் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்தடுத்து நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த நியூ டாக்குமெண்ட் கொடுத்தேன், பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் 2 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ எந்த டாக்குமெண்ட் ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, அடுத்த டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா டாக்குமெண்ட் 3 இந்த மாதிரி சீக்வென்ஷியலா தான் நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அசைன் பண்ணும். தென் இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்றோம் அப்படின்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் கிடைக்கும். அதுல போயிட்டு நம்ம ஒரு நேமை டைப் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே சேவ். ஸோ அது கொடுத்த உடனே நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வந்து இந்த டைட்டில் பார் மேல டிஸ்பிளே ஆகும். தென் இந்த டைட்டில் பாரோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 கமாண்ட்ஸ் இருக்கு. அதுல ஹரிசாண்டல் லைன் வந்து மினிமைஸ், தென் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர் டவுன், தென் இன்டு மார்க் வந்து க்ளோஸ். இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டை மினிமைஸ் பண்ணணும், வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணாம மினிமைஸ் பண்ண முடியும். இந்த ஹரிசாண்டல் லைன் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மினிமைஸ் ஆயிரும். அப்போ நமக்கு வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். தென் மினிமைஸ் ஆகும்போது அந்த ஐகான் எங்க இருக்குன்னா கீழே இருக்கிற டாஸ்க் பார்ல டிஸ்பிளே ஆகும். தென் செகண்ட் இருக்கிறது தான் மேக்ஸிமைஸ். இப்போ ஸ்கிரீன் வந்து ஃபுல் ஸ்கிரீன் விண்டோல இருக்கு, அப்போ நம்ம அந்த ரீஸ்டோர் டவுன் கொடுக்கும்போது விண்டோ வந்து சின்னதாயிரும். ஸோ இப்போ சின்னதாயிருச்சு, சின்னதான உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் மேக்ஸிமைஸ்ல இருக்கும். ஸோ மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணோம்னா பெருசாயிரும். ஸோ அதுதான் மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர் டவுன். தென் தேர்ட் இருக்கிறது க்ளோஸ் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். தென் ஒரு ஷார்ட்கட் கீ பார்த்தோம், கீபோர்ட்ல Alt அண்ட் ஸ்பேஸ் பார். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல டிஸ்பிளே ஆகுது. இதுதான் அந்த விண்டோ மெனு. ஸோ இதை நம்ம மவுஸ் யூஸ் பண்ணாம இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி இந்த விண்டோ மெனுவை டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதுல டைட்டில் பாரோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். மினிமைஸ், மேக்ஸிமைஸ், ரீஸ்டோர், க்ளோஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம டைட்டில் பார் ஆப்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வித்தவுட் யூசிங் மவுஸ். தென் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, Alt and F4. கீபோர்ட்ல Alt and F4 இந்த 2 கீயை ப்ரெஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ மவுஸ் யூஸ் பண்ணாம இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம டைட்டில் பார், அதுல டைட்டில் பார் அப்படின்னா என்ன, எப்படி டைட்டில் பார்ல நேம் டிஸ்பிளே ஆகுது, தென் டைட்டில் பார்ல என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன, அது எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.